ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த 10 விதமான வெஜிடபிள்ஸ் உங்கள் தோட்டத்தில் இந்த சம்மரில் சூப்பராக வளர்த்து எடுக்க முடியும். ஸோ அந்த 10 வெஜிடபிள்ஸ் தான் என்னென்னன்றதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மிளகாய். மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா சம்மரில் சம்டைம்ஸ் டல் ஆகும். பட் ஆனால் உங்களுக்கு நல்ல வெயில் அடிக்க உங்களுக்கு வந்து மிளகாய் வந்து நல்லாவே வருங்க. மிளகாயில் வந்து பார்த்திங்கன்னா சம்மரில் வந்து சம்டைம்ஸ் வராமல் இருக்கும்னு நான் சொன்னேன்ல, அது என்ன காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நாற்று போட்டு இப்போ தான் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வராது. ஆனால் ஆல்ரெடி நாற்று போட்டு ரெடியாக இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதமே நீங்கள் வந்து செடியை வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வளரும். ஆல்ரெடி இருக்கிற செடி உங்களுக்கு சூப்பராக வளரும். அதுதான் விஷயம். இல்லைனா உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நாற்று போட்டுலாம் எடுக்க முடியாது அப்படின்னிங்கன்னா நேராகவே நாற்று வந்து சில நர்சரிஸ்லாம் உங்களுக்கு விற்பாங்க. சென்னையில் இருந்தீங்கன்னா பல்லாவரம் சந்தை நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நாற்று கிடைக்கும், மிளகாய் நாற்று கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து வைங்க, உங்களுக்கு சம்மருக்கு சூப்பராக மிளகாய் வந்து அறுவடை எடுக்கலாங்க. சம்மரில் அடுத்தது சூப்பராக வரக்கூடிய ஒரு காயின் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய். ஸோ வெண்டைக்காய் நீங்கள் இன்னும் போடலன்னா வெண்டைக்காய் திருப்பி நீங்கள் போடலாம். வெண்டைக்காயுமே சூப்பராக சம்மரில் வரும். ஸோ வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் விதைகளை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விதைச்சி பாருங்கள், உங்களுக்கு டக்குன்னு முளைப்பு திறன் இருக்கும். நீங்கள் விதை நிறுத்தி பண்ணி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ரிசல்ட் இருக்கும். வெண்டைக்காய் இந்த சீசனுக்கு சம்மருக்கு ஓரளவுக்கு நல்லாவே வளரும். வெண்டைக்காயும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மூணாவதாக பார்க்குறது காராமணி. ஸோ காராமணி இல்லை லாங் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காராமணியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மருக்கு சூப்பராகவே வருங்க. உங்களுக்கு வந்து கடந்த ஒரு 3-4 மாதமாகவே உங்களுக்கு காராமணி நல்லா வந்துட்டுருக்கும். சம்மர்லேயும் ஓரளவுக்கு அந்த வெயிலுக்கு தாக்கத்தை வந்து கொடுத்து ஓரளவுக்கு நல்லா வளரக்கூடிய ஒரு பயிர்னு வந்து பார்த்திங்கன்னா காராமணியும் வந்து பார்த்திங்கன்னா சம்மரில் உங்களுக்கு வெயிலை தாக்கி நல்லாவே வரும். நீங்கள் இன்னும் போடலன்னா காராமணி இப்பயே போடுங்க. ஓரளவுக்கு நல்ல வெயில் போக போக மார்ச், ஏப்ரல், மே எல்லாம் ஓரளவுக்கு காராமணி நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். நாலாவதாக பார்க்கக்கூடிய காய் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் வந்து மிளகாய் மாதிரி தாங்க. இப்போ நீங்கள் வந்து நாற்று போட ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஆனால் ஆல்ரெடி நாற்று வச்சுருந்தீங்க இல்லை நாற்று போட்டிருந்த இடத்துலேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வரும். ஸோ நான் சொன்ன மாதிரி சென்னையில் வந்து பல்லாவரம் சந்தை இல்லைன்னா பக்கத்தில் நர்சரிஸில் கூட நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாற்று வந்து உங்களுக்கு விற்றுட்ருப்பாங்க. நாற்று போட்டதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காயும் நல்லாவே வரும் இந்த சம்மருக்கு. அஞ்சாவதாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கு சூப்பராகவே வரும். பொதுவாக கீரை நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. மணத்தக்காளி கீரை வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் உங்களுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து வளர்த்தி இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து மணத்தக்காளி கீரையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழங்கள், காய்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இந்த சீசனுக்கு சூப்பராக வருங்க. இது நீங்கள் வந்து அந்த வத்தல்லாம் போடுறதுக்கு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இல்லை பழங்கள் அப்படி டேரெக்டாகவே உங்களால் சாப்பிட முடியும். நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மணத்தக்காளி கீரை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆறாவதாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கு சூப்பராகவே வரும். நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போட ஆரம்பிச்சிருக்கணும். ஜனவரியிலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர்லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். நானே ரொம்ப லேட்டு தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் சூப்பராக வரும் இந்த சீசனுக்கு. வெள்ளரிக்காய் ட்ரை பண்ணுங்கள். வெள்ளரிக்காயை தொடர்ந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முலாம்பழமும் இந்த சீசனுக்கு சூப்பராக வரக்கூடியது தான். ஸோ முலாம்பழமும் ட்ரை பண்ணலாம். முலாம்பழமும் வந்து பார்த்திங்கன்னா நாற்று போட்டு எடுத்து வைக்கிறது தான். நீங்கள் ஜனவரி மாதமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இப்போ லேட்டு தான், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் எண்டில் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து முலாம்பழமும் ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தண்டுக்கீரைகள் எல்லா வகையான தண்டுக்கீரைகள், பச்சை தண்டுக்கீரையாக இருக்கட்டும், உங்களுக்கு செகப்பு தண்டுக்கீரையாக இருக்கட்டும், எல்லா தண்டுக்கீரையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் உங்களுக்கு நல்லாவே வரும். இலைகள்லாம் நல்லா பெருசாக இருக்கும். இலைகள் கட் பண்ணி கூட நீங்கள் சமைச்சிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் கட் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தண்டுக்கீரைகள், எல்லா வகையான தண்டுக்கீரைகளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக உங்களுக்கு வந்து ஈஸியாக வளரக்கூடியது இந்த கீரைகள் தான். எல்லா வகையான கீரையும் ஓரளவுக்கு நல்லாவே வரும். தண்டுக்கீரை இன்னும் சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது 9ஆக பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுரக்காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயில் காலத்தில் கொஞ்சம் லைட்டாக டல் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுரக்காய் ஓரளவுக்கு நல்லாவே வருங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். நம்ம வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா கொடி வகைகள், காய்கறிகள்லாம் என்னென்ன போகலான்னு மந்த்லி லிஸ்ட் கொடுத்துருப்போம். இப்போ லேட் ஆகிடுச்சு, இப்போ நான் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போயும் முயற்சி செஞ்சு பாருங்கள். ஒரு பேக் போட்டு பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் ஷேர் நெட்டில் ஸ்டார்டிங் மட்டும் நீங்கள் ஓரளவுக்கு வச்சிட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ சுரக்காயும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் வருங்க. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கடைசியாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள், மஞ்சள், இஞ்சி, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மருக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு பொங்கல் முடிச்சு அந்த வரும் தெரியுமா, அந்த இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்து, அதை அப்படியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்ணில் போட்டு போச்சு வச்சிங்க அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்தாக இருக்கும். ஸோ நீங்கள் மஞ்சள் அறுவடை பண்ணும்போது கொத்தாக அறுவடை பண்ணுவீங்க. மஞ்சள், இஞ்சி இந்த சம்மருக்கு சூப்பராக வருங்க. ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும்.
இந்த 10 காய்கறிகளுமே வந்து பார்த்திங்கன்னா சம்மருக்கு உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடியது. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் யூஸ் பண்ணுறீங்களா, நம்மளோட பேஜஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் நிறைய டிப்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் until then bye from your Sakthivel. Have a happy gardening day. Bye bye.